வணக்கம் குருஜி. வணக்கம் சார். உலகமெங்கும் இருக்கும் ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த அருமையான பதிவில் நம்ம பார்க்க போகிறது மே மாத ராசி பலன். ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது நன்றிகள். உங்களோட சுய ஜாதகம் பார்க்கணும், அதாவது உங்களோட சொந்த ஜாதகம், உங்களோட கேள்விகள் அப்படிங்கும்போது உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுத்துருக்காங்க, அதில் வாங்க. இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? துளாராசி இந்த மே மாதத்தில் கிரக நகர்வுகளை பற்றி சொல்லிடுங்க கொஞ்சம். மே மாத கிரக நிலைகள் அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுக்கு இந்த சில கிரகங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்குது. முதல்ல இவங்களுக்கு ராகு பகவான் மட்டும்தான் கொஞ்சம் பஞ்சமஸ்தானத்தில், ஆனாலும் குருவோட பார்வையை வாங்குறதுனால குழப்பங்களை கொஞ்சம் கொடுத்து நிவர்த்தி பண்ணக்கூடிய அமைப்பு. அடுத்து கேது பகவான் சூப்பராக லாபஸ்தானத்தில் இருக்கார், ரொம்ப அற்புதம். அடுத்தபடியாக சனீஸ்வர பகவான் இவங்களுக்கு சுகாதிபதி பஞ்சமாதிபதி 6ஆம் இடத்துல இருக்கார். 4-5 குடையவன் 6ல் இருக்கார். 6ல் மறைவு அப்படின்னாலும் அது ஒரு வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு இடம், அப்படியே எடுத்துக்கலாம். 1. 2வது குரு பகவான் இவங்களுக்கு 3-6 முயற்சி ஸ்தானம். 3-6 ரெண்டுமே பார்த்திங்கனாலே மறைவு ஸ்தானம் தான். அந்த குரு பகவான் எப்போவுமே உங்களுக்கு மறைந்த தனலாபத்தை தான் கொடுப்பார், திடீர்னு எதிர்பாராத யோகத்தை தான் கொடுப்பார் குரு. ஏன்னா இந்த ராசிக்கு குரு பகை கிரகம்னு சொல்லக்கூடியது, ஆனால் சுபகிரகம். அந்த குரு பகவான் இப்போ பாக்கியஸ்தானத்தில் சூப்பராக இருந்துக்கிட்டு எப்போவுமே அப்படி தான். 9ஆம் இடம் குரு ரொம்ப விசேஷம், பார்வை பலமும் இருக்குது. அடுத்தபடியாக லாபாதிபதி சூரிய பகவான் இவங்களுக்கு சூரிய பகவான் ரொம்ப விசேஷம். லாபாதிபதி என்னதான் நீச்சம் அப்படின்னாலும் லாபாதிபதி இந்த சூரிய பகவான் களத்திர ஸ்தானத்தில் உச்சம் அடைந்து சஞ்சாரம் பண்ணுறார். குடும்பத்தில் கொஞ்சம் குழப்பம் இருக்கும், அதுக்கப்புறம் நிவர்த்தி ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா 15/5/2026 அவர் அஷ்டம ராசிக்கு வந்துடுறார், 8ஆம் இடத்துக்கு வர்றார். 8ஆம் இடத்துக்கு வர்றார் அப்படிங்கும்போதே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். அடுத்தபடியாக இவங்களோட ராசிநாதன் அஷ்டமாதிபதி இவங்க பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் எங்கே இருக்காருன்னா அஷ்டமஸ்தானத்தில். சுக்கிரன் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறது நல்லது தான், ஏன்னா மறைந்தாலும் நிறைந்த ஒரு தனவரவை கொடுப்பார். அடுத்தபடியாக 14/5/2026 இந்த சுக்கிர பகவான் பாக்கியஸ்தானத்துக்கு சுக்கிரனோட அந்த சுக்கிரன் குருவோடு இணைந்து குரு சுக்கிர யோகத்தை பரிபூர்ணமாக கொடுக்குறாரு. ஏன்னா 9ஆம் இடம்ங்கிறது பாக்கியஸ்தானம். அடுத்தபடியாக 9-12 குடைய அதிபதி புதன், விரையாதிபதி பாக்யாதிபதி. இந்த புத பகவான் பார்த்திங்கன்னா 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய களத்திர பாவத்தில் இருக்கார். இந்த மாதம் பார்த்திங்கன்னா இந்த புத பகவானுக்கு 2 டிரான்சிட் இருக்குது. என்னென்னா 14/5 இவர் அஷ்டமஸ்தானத்துக்கு வந்துடுறார். அஷ்டமஸ்தானம் மறைவுனாலும் மறைந்த புதன் நிறைந்த லாபத்தை தான் கொடுப்பார். அடுத்தபடியாக 29/5 அவர் பாக்கியஸ்தானத்துக்கு குரு சுக்கிரனோட இணைஞ்சிடுறார். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா முக்கியமான கிரகம் செவ்வாய், 2-7 குடைய அதிபதி, தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி, களத்திராதிபதி. எங்கே இருக்காருன்னு பார்த்திங்கன்னா பகைருண ரோகத்தில் இருக்கிறது விசேஷம்தான், ஆனால் சனியோடு சேர்ந்திருக்கார். சனியோடு சேர்ந்தாலே உத்தியோகத்தில் கொஞ்சம் குழப்பம் இருக்கும், கடன் விஷயத்தில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். இதெல்லாம் அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா 11/5/2026 மாறுறது ரொம்ப விசேஷம். 6ஆம் இடத்தை விட்டு சனி பகவான் விட்டு விலகி களத்திரஸ்தானத்தில் ஆட்சி அமைத்து அற்புதமாக சஞ்சாரம் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். ஆக இந்த மாதம் பார்த்திங்கன்னா இதுதான் இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு கிரக அமைப்புகள். ஓகே, இப்போ துளாராசிக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி 6ஆம் இடத்துல, இவரோட பார்வை விரயத்தில். இது வேலை ரீதியாக எப்படி இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும்? வேலை செய்கிறவங்களுக்கு நல்லபடியாக வேலை போயிட்டுருக்கு, ஓகே நல்லபடியாக போகும். இல்லை வேலையில் சிக்கல் இருக்குது, அவங்களுக்கு எப்படி இருக்கும்? இல்லை வேலை மாற்றணும்னு நினைக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு என்ன மாதிரியான முயற்சிகளை எடுக்கலாம்? ஏன்னா முயற்சி ஸ்தானத்துக்கு குருடைய பார்வை ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா இப்போது தொழில் செய்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்? அதாவது வேலை தொழில் இது சேர்த்து சொல்லிடுங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த வேலையில் இருக்கிறவங்க அதை அப்படியே தக்க வச்சுக்கிறது நல்லது, அப்படியே ஓடட்டும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா குரு மாறப்போகிறார் அதனால் வேண்டாம், இப்போ மாறினாங்கன்னா கொஞ்சம் ட்ரபிள் ஆகும். அதனால் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிறது நல்லது. இல்லை புதுசாக உத்தியோகம் தேடணும், ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும் அதோட டென்ஷன், நமக்கு தெரியாது. ரொம்ப டெரிபிளாக இருக்குது, என்னால் முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க இடமாற்றம் பற்றிய சிந்தனை எடுத்துக்கலாம் நல்லபடியாக. இடமாற்றம் ஏன்னா 12ஆம் இடத்துல விழுறதுனால சனி பகவானோட பார்வை விழுறது நல்லது தான், அதனால் எடுத்துக்கலாம். அதே மாதிரி எதிர்பாராமல் வெளியூர் போயிட்டு வேலை செய்கிறது அந்த மாதிரி இருக்கிற வாழ்க்கெல்லாம் ரொம்ப நல்ல காலகட்டம். வெளிநாடு போய் உத்தியோகம் பார்க்குறது இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப இது. அதே மாதிரி தொழில் வியாபாரம் அப்படிங்கும்போதே இந்த துலாம் ராசியினர்களுக்கு மேக்சிமம் ஒரு சில சமயம் பார்த்திங்கன்னா இரட்டை நிலைப்பாடு தான் இருக்கும். எப்படின்னா என்னடா இது தொழில், இந்த தொழிலை செய்யலாமா வேண்டாமா, விட்டுலாம் போ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சில சமயம் பார்த்திங்கன்னா சூப்பராக போகிறத பார்த்துட்டு ஆகா இன்னொரு தொழில் ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிற சிந்தனையும் இருக்கும். ஏன்னா இவங்களுக்கு ஜீவனாதிபதி சந்திர பகவான். சந்திர பகவான் அப்படிங்கும்போது இரட்டை நிலைப்பாடு தான், வளர்வரை தேய்வரை மாதிரி இரட்டை நிலைப்பாடு. அப்போ இவங்களுக்கு தொழிலில்
கான்சன்ட்ரேஷன் எப்போவுமே தேவைப்படும். அதனால் இவங்க கவனமாக இருந்தாலே வெற்றி தான். துளாராசி பெண்களுக்கு இந்த மாதத்தில் பொருளாதார ரீதியாக குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும்? இந்த துலாம் ராசி பெண்கள் அப்படிங்கும்போதே குடும்பத்தோட பிணைஞ்சு தான் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து சப்போஸ் கணவன்மாரால் எதுவுமே நடக்கலை, குழந்தைகள் மூலமாக எதுவும் நடக்கலை, உறவினர்கள் மூலமாக எதுவும் நடக்கலை, மாமனார் மாமியார் எதுவும் நடக்கலை அப்படின்னாலும் கவலைப்பட மாட்டாங்க. இதுதான் விதி அப்படின்னு நினச்சிக்கிட்டு அழகாக இந்த குடும்பத்தை மெயின்டைன் பண்ணுறதுல துலாம் ராசி பெண்கள் அதி அற்புதமானவர்கள். அவங்களுக்கு ஒரு பெரிய சல்யூட்டே கொடுக்கலாம் நம்ம. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ட் உண்டு. எப்படின்னா அந்த குடும்பத்தை நம்ம வந்து கரெக்டாக கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி. சில பேருக்கு அந்த குடும்பத்தில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் கிடைக்கும். கணவன் ரொம்ப ஆதரவாக இருப்பார், குழந்தைகள் ரொம்ப ஆதரவாக இருக்கிறது, இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா துலாம் ராசி அப்படின்னாலே தராசு உங்களுக்கே தெரியும். ஸோ இப்படி இருந்தாலும் அவங்க சமாளிப்பாங்க, இப்படி இருந்தாலும் சமாளிப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா பொருளாதார முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும் இந்த மாதத்தில். ஏன்னா குரு மாறப்போகிறார். மாறும்போதே ஒரு தட்டு கொடுத்துட்டு தான் போவார் எப்போவுமே. அப்போ இந்த குரு சுபகிரகம், அப்போ இவங்களுக்கு கண்டிப்பாக குருவால் நன்மை நடக்கும். நீங்கள் கேட்கலாம், குரு வந்து எப்படி இவங்களுக்கு பகை கிரகம் தானே இவங்க ராசிநாதனுக்கு அப்படின்னு. அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்களா? இல்லை. சுக்கிரன் வந்து சிற்றின்பம், குரு வந்து பேரின்பம். அதனால தான் பகைன்னு வச்சது. மற்றபடி அவங்களுக்குள்ளலாம் சண்டை கிடையாது என்ன. பட் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு சுப கிரகம் ஒரு நல்ல இடத்துல ஸ்தான பலம் பெற்று இருந்தால் கண்டிப்பாக நல்லது தான் பண்ணுவார். ஸோ நல்லது பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த பெண்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதனாலே ஒரு பொருளாதார முன்னேற்றம் இருக்கும். அந்த மகளிர் குழு இதிலெல்லாம் கடன் வாங்கியிருக்கிறவங்களுக்கெல்லாம் ஃபுல்லாக பைசல் பண்ணக்கூடிய அளவுக்கு நல்ல பொருளாதாரம் கிடைக்கும். ஓகே, இப்போ வந்து பிரச்சனையே வந்து கடன் பிரச்சனை தான். கண்டிப்பாக கடன் இல்லைனாக்கா வேலை வாய்ப்பு ரீதியாக வேலையில் எனக்கு தெரிஞ்சு துளாராசிக்கு அவ்வளோ ப்ராப்ளம் கிடையாது. கரெக்ட். தொழில் செய்கிறவங்களுக்கு தான் அது ப்ராப்ளம். ஏன்னாக்கா குரு தசைன்னு ஒன்று இருக்குது இதில். ஆமாம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா சனி தசை. குரு தசை பின்பகுதியில் இருக்கக்கூடியவர்களுக்கு, அதாவது பின்னாடி 6 வருஷத்தில் இருக்கிறவங்களுக்கு அது ப்ராப்ளத்தை கொடுக்குது. அதே மாதிரி அந்த கொடுக்கக்கூடிய அந்த 6 வருஷம் இருக்கு இல்லையா, அவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்? இன்னொன்று சனி தசையில் இருக்கிறவங்களுக்கு குடுக்கல் வாங்கல், இந்த பண வரவெல்லாம் எப்படி இருக்கும்? ரொம்ப அருமையான கேள்வி. ஏன்னா நான் சொன்னது வந்து இந்த குரு சுக்கிரன் அப்படிங்கும்போது பகை கிரகம் அதெல்லாம். ஆனால் இந்த தசாபுக்தின்னு வரும்போது கண்டிப்பாக துலாம் ராசினியர்களுக்கு குரு பகவான் ஒரு காட்டு தான் காட்டுவார், காட்டாமல் விட மாட்டார் என்ன. அப்போ இவங்க உஷாராக இருக்கணும். அந்த தசாபுக்தி வரும்போது கொஞ்சம் உஷாராக இருக்கணும். ஏன்னா இவங்க 3, 6 குடையவர் அப்படிங்கும்போதே தைரியம் குறையும், கடன் சுமை அதிகமாகும். அதனால் இந்த விஷயத்துலலாம் அவங்க கவனமாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் சொல்ல மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்க தப்பிச்சிடுவாங்க. ஏன்னா வேலை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க, கையை கழுவிட்டு போகிற மாதிரி தான், ஹோட்டலில் சாப்பிட்டு கையால் மீறி போகிற மாதிரி தான். அது ஒன்றுமே கிடையாது. ஆனால் தொழிலுங்கும்போது கான்சன்ட்ரேஷன் கண்டிப்பாக வேணும். கான்சன்ட்ரேஷன் குறையும், ஏன்னா 3ஆம் இடத்து அதிபதி. அப்போ அந்த குரு தசை வரும்போது கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. சரி, ஃபேவரபிள் தசாபுக்தி ஒன்றும் நல்லபடியாக தான் இருக்குது. இப்போ புதன் தசை போயிட்டுருக்கு. சரி, புதன் தசை சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் அதே சமயம் விரையாதிபதி தசை என்ன 9 பாக்யாதிபதி தசையும் அவர் தான். அதனால் ஓரளவுக்கு நன்மைகளை அவங்க எதிர்பார்க்கலாம். பட் என்ன லக்னம்ங்கிறத பார்க்கணும். சில லக்னத்துக்கு அது சரியாக வராது. ஸோ நான் அந்தளவுக்கு ஓரளவுக்கு டீப்பாக போகலைன்னாலும் நீங்கள் கேட்குற மாதிரி இந்த மாதிரி தசாபுக்தி ஃபேவரபுளாக இருந்தால் தொழில் வியாபாரம் நல்லபடியாக இருக்கும். இல்லை இந்த காலகட்டம் அப்படிங்கும்போது பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதத்துக்கு ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். ஏன்னா அடுத்து ஜீவனஸ்தானத்துக்கு உச்சமடைய போகிறார் குரு. ஸோ தனகாரகன். அப்போ தொழில் ரீதியாக இவங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும். எப்படின்னா ஒரு டெவலப்மெண்ட் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த மாதத்தில். ஓகே, ஏன்னா மே மாதத்தில் நிறைய எதிர்பார்ப்பு இருக்குது துளாராசி. கண்டிப்பாக. ஏன்னா சித்திரை பிறந்தாச்சு, இதில் இருந்து ஏதாவது ஒரு மாற்றம் எதிர்பார்த்துருப்பாங்க. தொழில் ரீதியாக, வேலை வாய்ப்பு ரீதியாக, அப்படி இல்லை குடும்ப வாழ்க்கையில் ஒரு வீடு கட்டுறது, ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறது, ஏதோ ஒன்று எதிர்பார்த்துருப்பாங்க இல்லையா? அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இப்போ இவங்களுக்கு வந்து வீடு மனை அப்படின்னாலே நமக்கு செவ்வாய் தான். செவ்வாய் அப்படிங்கும்போதே 6ஆம் இடத்துல இருக்கார். பரவாயில்லை, நல்ல இடம் தான். ஆனால் சனி பகவானோட சேர்ந்துட்டுருக்கார். அது என்னமா இருந்தாலும் அவ்வளோவா நல்லது இல்லை குரு இந்த சனி செவ்வாய். ஸோ இந்த காலகட்டத்தில் அவங்க கொஞ்சம் ஒத்தி வைக்கிறது நல்லது. 10 days 11th மேலேருந்து டிரான்சிட்டாரர் செவ்வாய். இந்த பூமிக்காரகன் செவ்வாய் வந்து மாறுறார். எங்கள் 7ஆம் இடத்துலையே வந்து ஆட்சி அமைக்கிறார். கலத்திராதிபதி 7ஆம் இடத்துலையே. ஸோ இவங்களுக்கு வந்து 7ஆம் இடத்துல வந்தால் கூட ஜென்மராசியை தான் பார்க்க போகிறார். அது ஒன்றும் பெரிய இது இல்லை, கொஞ்சம் உஷ்ணமாகும். எல்லாருக்கும் தான் உஷ்ணம் இருக்குது, அதை விட்டுருங்க ஹெட்டு. பட் இந்த காலகட்டத்தில் வாழ்க்கை துணை மூலமாக ஒரு வருமானம் வரும். அதேமாதிரி நண்பர்கள்,
இவங்க கூட வேலை பார்க்குறவங்க இல்லை நண்பர்கள் ஏதாவது நான் இந்த உதவி பண்ணுறேன் அது பண்ணுறேன்னு வழியே வருவாங்க. இவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க, அவங்க வழியே வந்து ஏன்னா இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா நண்பர்கள் வட்டாரம் நிறையா இருக்கும். ஆனால் இவங்க தான் முன்னாடி நிற்பாங்க. ஏன்னா இவங்களோட ஆலோசனையை கேட்டு தான் அவங்களே இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது வாழ்க்கை துணை, நண்பர்கள் இவங்க மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு உதவிகள் மூலமாக வீடு வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எதிர்பார்த்து இருந்தாங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, நல்லது. பரிகாரம் சொல்லுங்கள் துளாராசிக்கு. பரிகாரம் அப்படின்னா இவங்களுக்கு முதல்ல தைரியம் வேணுங்க. தைரியம் இருந்தால் தான் எதையுமே சாதிக்க முடியும். தைரியம் குறைஞ்சிடுது அப்படின்னாலே நீங்களே பார்க்கலாம், ஒரு உடம்பு முடியாதவங்க, உடல்நிலை சரியில்லாமல் படுத்துட்டு இருக்காங்க, அவங்கள நீங்கள் போய் பார்க்குறீங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? பழமெல்லாம் வாங்கிட்டு போய் கொடுப்பீங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒன்றும் இல்லை, நல்லா ஆகிடும், கவலையே படாதீங்க அப்படின்னா அவர் எழுந்து சுகமாகறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிறையா. டாக்டர்களே கைவிட்டால் கூட அந்த கான்ஃபிடென்ஸ் வந்துடும். சரி, நிறைய பேர் நான் பாசிட்டிவாக சொல்கிறாங்களே அப்படின்னு. பட் அவங்கள்ட்ட போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுது ஏது பண்ணுது, ஐயோ இந்த வியாதி வந்தாலே முடியாதுங்க, அவ்வளோதான், உங்களுக்கு எவ்வளோ நாள் டாக்டர் சொல்லியிருக்காரு, என்ன இல்லைங்க நாள் போயிடுவீங்க அப்படின்ட்டா அவங்களுக்கு இன்னும் இதாகிடும், உக்காந்துடும். இந்த மாதம் இந்த மாதிரி ஒரு இந்த 3-6 கூடிய குரு 9ஆம் இடத்துல இருந்தால் கூட செவ்வாய் களத்திர ஸ்தானத்தில் வரார். அதே சமயம் அஷ்டம ராசிக்கு சூரியன் வரார். என்ன அப்போ மனோதைரியம் கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த மனோதைரியத்தை அதிகப்படுத்தணும் அப்படின்னா சரபேஸ்வரர் வழிபாடு தான் பண்ணணும். சரபேஸ்வரர் தான் அற்புதமான சரபமோட உருவத்தை பார்த்திங்கனாலே உங்களுக்கே விசித்திரமாக இருக்கும். அந்த சரபேஸ்வரர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். அதனால தினந்தோறும் காலையில் எழுந்தின ஓம் ஸ்ரீ சரபேஸ்வராய நமக 108 தடவை சொல்லிட்டு அவங்க வேலையை அப்படியே பார்த்திங்கன்னா தைரியம் அதிகமாகும். அவங்க எடுக்கிற காரியங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஒரு தனவரவு கிடைக்கும். எல்லா கிரகங்களும் உங்களுக்கு ஒரு நன்மை பயக்கக்கூடிய அளவில் கண்டிப்பாக இருக்கும். அதனால் ஒரு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய மாதமாக இந்த மே மாதம் அவர்களுக்கு கண்டிப்பாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி.